You can't save me. I'm pregnant. I've got a baby. Who's baby? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? யார் இந்த எப்ஸ்டீன்? இவன் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவன். அவங்க கிட்ட ஒரு பெரிய திறமை ஒன்று இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பேச்சாலேயே ஒருத்தவங்களை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த திறமை அவங்க கிட்ட இருந்தது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிடில் கிளாஸ் பீப்புளையும் புவர் பீப்புளையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஹை சோஷியல் பார்ட்டி, எலைட் பீப்புள்ஸ் ஒன்லி. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? ஏன் இது இவ்வளோ வைரலாக போயிட்டு இருக்கு? யார் இந்த எப்ஸ்டீன்? அப்படி அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜாஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் நியூயார்க்கில் ஃப்ளோரிடான்ற சிட்டியில் பிறக்கிறான். இவன் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் தான் இவன் பிறக்கிறான். ஸ்கூல் ஸ்டடீஸை முடித்தா இவன் காலேஜில் ஜாயின் பண்ணுறான். அங்கே காலேஜில் பாதிலே ட்ராப் அவுட் ஆகிடுறான். இவங்ககிட்ட ஒரு டிகிரி கூட கிடையாது. அப்படி இருந்தும் அவன் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணான். எப்ஸ்டீன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளாம். ஒரு இன்டெலிஜென்ட்னா வெறும் எப்படி சொல்கிறது, புத்தி மட்டும் இன்டெலிஜென்ட் கிடையாது, தன்னோட பேச்சுமே அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் அவங்ககிட்ட. அவங்ககிட்ட ஒரு பெரிய திறமை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனிப்புலேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மேனிப்புலேஷன் ஸ்கில் அப்படின்னா, தன்னோட பேச்சாலேயே ஒருத்தவங்களை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த திறமை அவங்க கிட்ட இருந்தது. தன்னோட பேச்சு மூலியமா வந்து எல்லாரையுமே ஈஸியா நம்ப வைக்க முடியும் அவனால. அந்த திறமை தான் அவனை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கு அவனை அப்படின்னு கூட சொல்லலாம். இவன் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருந்தான் இல்லையா ஒரு ஸ்கூல்ல. அங்க ஒரு ரிச் ஃபேமிலியோட கான்டாக்ட் கிடைக்குது. எப்படின்னா, அவங்க பையனுக்கு தான் இவன் வந்து இந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவனோட திறமையை பார்க்குற அவங்க என்ன பண்றாங்கன்னா, வால் ஸ்ட்ரீட்ல பியர் ஸ்டர்ன்ஸ் அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ஒரு வேலை வாங்கி தராங்க. அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எப்ஸ்டீனுக்கு வந்து பணக்காரங்களோட கான்டாக்ட்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், கொஞ்சம் வருஷத்துலயே பிரைவேட்டா ஒரு கன்சல்டன்சி ஒன்று ஆரம்பிக்கிறான். அதோட டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ட்ரா ரிச் கிளைண்ட்ஸ் ஒன்லி. இவனோட டார்கெட் எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான். எப்பயுமே ஒரு கார்பரேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிடில் கிளாஸ் பீப்புளையும் புவர் பீப்புளையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா எப்ஸ்டீன் அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆளு. அவனோட டார்கெட் எல்லாமே வந்து பெரிய பெரிய பில்லியனர்ஸ் மட்டும்தான். அதனாலதான் அவன் வந்து ஒரு டேகே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க, அல்ட்ரா ரிச் கிளைண்ட்ஸ் ஒன்லி. அப்படின்னா, நான் சாதாரண மனுஷங்களுக்குலாம் வந்து இது பண்ண மாட்டேன், நான் டீல் பண்ற எல்லாருமே வந்து ரிச் பீப்புள்ஸ் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தையும் ஒரு பிம்பத்தையும் உருவாக்கியிருக்கான் எப்ஸ்டீன் வந்து. அந்த பிரைவேட் கன்சல்டன்சி மூலியமா இன்னும் பெரிய பணக்காரங்களோட கான்டாக்ட், பொலிட்டீஷியன்ஸோட கான்டாக்ட், செலிபிரிட்டிஸோட கான்டாக்ட்ஸ்லாம் இவனுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே இருந்து அவனுக்கான அந்த ஒரு நெட்வொர்க்கை படிப்படியா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இவனோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஸ் வெக்ஸ்னர் அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னா, விக்டோரியாவோட சீக்ரெட் ஓனர் இவர். ஓகேவா? இவர்கிட்ட பழகின இவரோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கான். எப்படிப்பட்ட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னா, அவர் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டிஸ், அவரோட பேலஸ், மேன்ஷன், பிளேன்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாமே பவர் ஆஃப் அட்டார்னியை தூக்கி இவங்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இவன் ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கணும் பாத்துக்கோங்க. இங்கதான் அவனோட மேனிபுலேஷன் ஸ்கில் ஒர்க் ஆகுது. சோ அதுக்கு இப்போ அவரோட பவர் ஆஃப் அட்டார்னி எடுத்துக்கிட்டான் இல்லையா. சோ இது மூலியமா என்ன பண்றான், ஒரு மேன்ஷன் இது எல்லாமே அவனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அங்க வந்து இவனோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அப்பப்போ வந்து ஹை சோஷியல் பார்ட்டி, எலைட் பீப்புள்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். சரி, இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், பணம் சம்பாதிச்சிருக்கான், பணக்காரங்களோட கிளைண்ட்டை பிடிச்சிருக்கான், அவன் லைஃபை என்ஜாய் பண்ணிருக்கான், ஷார்ட்கட்லன்னு சொல்லலாம்.
இதுல என்ன அவ்வளவு பெரிய தப்பு இருக்கு, ஏன் வந்து இதெல்லாம் இவ்வளவு வைரல் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்கதான் இவனோட ஒரு டார்க் சைடு இருக்கு. எப்பவுமே மனுஷங்களை பத்தி சில கோட்ஸ் படிச்சிருப்போம், பழமொழிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா, மிருகத்தை விட ரொம்ப மோசமான ஒரு ஸ்பீசிஸ் யாருன்னா மனுஷன் தான். மிருகம் கூட தனக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். ஒரு டைம்ல அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுடும். அதுக்கப்புறம் எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் அது வேட்டையாடும். ஆனா மனுஷன் அவனுக்கான தேவை அப்படிங்கிறது ஒரு முடிவே கிடையாது. மனுஷனோட தேவைங்கிறது ஒரு முடிவே கிடையாது. அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் அது அவனுக்கு பத்தாது அப்படின்னு நிறைய பழமொழிகளை நம்ம படிச்சிருப்போம். இந்த மனுஷன் ஒரு மோசமான விலங்கு அப்படின்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த எப்ஸ்டீன்ங்கிறவன். இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல என்ன அவனை டிஸ்கிரைப் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் பண்ண வேலைங்கிறது அந்த மாதிரி. யூஸ்வலா நம்ம மனுஷங்கள் நிறைய தவறுகள் பண்ணி பார்த்திருப்போம். என்னன்னா, செக்ஸ் அடிக்டா இருந்திருப்பாங்க, இல்ல போதை சப்ளை பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் பண்ண விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டா எப்படி அது ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்டியன்ல முஸ்லிம்ஸ்ல எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்கல்ல ஈவில்னஸ். அந்த மொத்த ஈவில்னஸ்க்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லலாம். இவன் ஆரம்பத்துல அந்த நெட்வொர்க் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நெட்வொர்க்கோட முதல் படி அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வறுமையில வர்ற ஒரு மிடில் கிளாஸ் பசங்களா இருப்பாங்க, பொண்ணுங்களா இருப்பாங்க, யூஎஸ்ஏவா இருக்கட்டும் இல்ல அதர் கண்ட்ரிஸ் யூரோப்ல. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். என்ன மாதிரி வேலை அப்படின்னா, மசாஜ் வேலை, ஒரு மசாஜ் தெரபிஸ்டா ஒரு வேலை வாங்கி தரேன், உங்களை மாடலிங்ல இன்ட்ரோ பண்ணி விடுறேன், உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து உதவி பண்றேன், உங்க கரியரை பில்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹையர் பண்ணியிருக்கான். ஹையர் பண்ணி ஆரம்பத்துல அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே அவங்க வயசுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 13, 14, 15, 16, மேக்சிமம் ஒரு 17 வரைக்கும் தான் இருந்திருக்கும். இந்த குழந்தைங்கள மசாஜ் வேலைன்னு சொல்லி கூட்டு போய் அங்க அவங்கள அபியூஸ் பண்ணியிருக்கான். ஆரம்பத்துல அவங்களுக்கு இவங்க அபியூஸ் பண்ணப்படுறாங்கன்றதே தெரியல, ஏன்னா அவங்களாம் குழந்தைங்க இல்லையா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. போக போகதான் அவங்க அந்த அன்சேஃபா அதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல 3ன்னு இருந்தது, இன்னைக்கு படிப்படியா எவ்வளவு குழந்தைங்க இருந்தாங்கன்னு கூட நமக்கு சரியா தெரியல. அந்த அளவுக்கு விவரங்கள் இன்னுமே டீட்டெயிலா வரல. அவ்வளவு குழந்தைகள் அங்க இருந்திருக்காங்க. அப்போ தனி ஒரு ஆளா இவனால அது பண்ண முடியாது இல்லையா. இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, அவ ஒரு அசோசியேட், இவனோட பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ யாரு அப்படின்னா கிஹ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவ. இவ யாரு அப்படின்னா ராபர்ட் மேக்ஸ்வெல்லோட பொண்ணு. அவன் ஒரு பெரிய பணக்கார லண்டன்ல. அவன் ஒரு மர்மமான முறையில 1991 இறந்து போறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், இந்த லண்டனை விட்டு நியூயார்க் வரா. நியூயார்க்ல ஹை சோசியல் பார்ட்டி, அதாவது எப்ஸ்டீன் கொடுப்பான் இல்லையா, அந்த பார்ட்டியில அவனோட மீட் பண்ணி அவனோட பழகுறா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாவும் ஆகுறா. கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, அவ அங்க ஒரு நியூயார்க்ல ஒரு இடத்துல குடியிருந்தவ அதெல்லாம் காலி பண்ணிட்டு எப்ஸ்டீனோட மேன்ஷனுக்கே போக ஆரம்பிச்சிட்டா. அங்க போய் அவனோட டிராவல்ஸ், அவனோட பிசினஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறான். இவதான் பாத்துக்கிறா. இவதான் அந்த குழந்தைங்களை ஹியூமன் டிராபிகிங், அந்த குழந்தைங்களை கடத்துறதுக்கு உதவியா இருந்தது இவதான். எப்படின்னா, அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வேலை வாங்கி தரோம், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு மத்த வேலைகள்லாம் கவனிச்சுக்கிட்டது யாருன்னா இவதான்.